ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணி ஷேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஷேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஹெச்பி பென்சில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்பி பென்சில் இல்லை நார்மல் டிப் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்பி பென்சில். இன்றைக்கி நான் வந்து ஹெச்பி பென்சில் வந்து ஆட்லைனோட பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்லைனோட பென்சில் அப்படின்றப்ப அது கொஞ்சம் டார்க்காகவே நமக்கு கொடுக்கும். இது ரொம்ப டார்க்காகவே எனக்கு இருந்துச்சு. மற்ற பென்சில்லாம் கொஞ்சம் லைட்டாகவே இருந்துச்சு. பட் ஆட்லைனோடது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெஸ்ட், எனக்கு தெரிஞ்சு ஓகே பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். தாராளமாக ஆட்லைன் நீங்கள் பிகினராக இருந்தால் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட மோஸ்ட்லி பிகினர்ஸ் கேட்டது வந்து, அக்கா நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு, நான் சும்மா கார்ட்டூன்ஸ் வரைவேன், இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நானும் கார்ட்டூன் இந்த மாதிரி இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ரா பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக கார்ட்டூன்ஸ், அப்புறம் பேர்ட்ஸு, அனிமல்ஸு, ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்லேருந்து தான் நான்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ்னால் ஒரு நார்மலான ஒரு ஹீரோயினோட ஃபேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே அது ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான்லாம் ரொம்ப கேவலமாக ட்ரா பண்ணியிருக்கேன். போக போக நீங்கள் எவ்வளோக்கு ட்ரா பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா வரும். நம்மளோட ட்ராயிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக எப்போ தெரியும்னா, நம்ம எவ்வளோக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோக்கு நல்லா ட்ரா பண்ணுறோமோ. ப்ராக்டிஸ் தான், எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ட்ராயிங்கில் அவசியமான ஒன்று. எனக்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நான் காலேஜ் முடிச்சுட்டு தான் அதிகமாக ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி இதிலே டைம் ரொம்ப போயிடும். இருந்தாலும் நடுவில் நான் கேப் கிடைக்கிறப்ப ட்ரா பண்ணுவேன். ஸோ எனக்கு அதனால் பிக்கப் ஆகிடுச்சு. நான் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, இல்லை மூடு சரியில்லை, அப்செட்டாக இருக்கேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் நான் ட்ராயிங் தான் அதிகமாக பண்ணுவேன். ஸோ ட்ராயிங் பண்ணுறப்ப ரொம்ப எனக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் ட்ரா பண்ணுவேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் பிக்கப் ஆச்சு. நார்மலாக அவுட்லைன் போடுறது மட்டும்தான் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துச்சு. ஷேடிங் பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியாது. நான்லாம் ஆன்லைனில் போய் அவ்வளோவா ட்ராயிங்ஸ் பார்க்க மாட்டேன். சும்மா ட்ராயிங்கோட அவுட்லைன் மட்டும் ஒரு அளவுக்கு நார்மலாக ட்ரா பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ராப்பராக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத யூடியூப்பில் பார்த்து பழகினேன். பட் எனக்கு யூடியூப்பில் இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி சேனல்ஸ் இருந்துச்சு. புரியாது. பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்படி தான் நானும் ட்ரா பண்ணினேன். ஷேடிங்லாம் ஓரளவுக்கு எனக்கு அவங்க பண்ணுறத பார்த்து தான் நானாக பிக்கப் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணணும், அவங்க காட்டுறதை வச்சு தான் நான் ட்ராயிங் பென்சில்ஸ்லாம் வாங்கினேன். எனக்கு தமிழ் சேனல்ஸ் அப்போ அவ்வளோவா எனக்கு கூட தெரியாது. இப்போ கூட ஒரு 4-5 தமிழ் சேனல்ஸ் இருக்குது. பட் அப்போ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு வந்து கிரிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னோன்னா கிரிட் யூஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. பட் இந்த ஷேடிங் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணுறது, அது சொல்லி கொடுத்தா தான் நமக்கு புரியும். எனக்கெலாம் சொல்லி கொடுக்கவும் இல்லை, பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சில், நமக்கு லைட் ஷேட் அப்படி வேணுன்றப்ப நம்ம ஹெச்பி மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். சப்போஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம ஹெச்பி பென்சிலை இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுக்கலாம். பட் ஒரு சிலர் எனக்கு அந்த டார்க் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் 2B பென்சில் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஹெச்பி பென்சிலே மோஸ்ட்லி போதுமாக இருந்துச்சு. ஸோ நான் ஹெச்பி பென்சில் தான் மேக்ஸிமம் ஷேடிங்க்கெலாம் கொடுப்பேன்.
ரொம்ப டார்க் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் 2P பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு HP பென்சில் வச்சு ஷேடிங் பழகுனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஷேடிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்றத பழகணும். சும்மா நார்மலாக நம்ம ஷேடிங் கொடுத்துட்டு பேப்பர் ஸ்டம்ப் இல்லை அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நான் மோஸ்ட்லி பேப்பர் ஸ்டம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஷ்யூ பேப்பரும் நல்லாயிருக்கும், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இதில் வந்து ஷேடிங்ஸ்க்காக தான் இதை எடுத்திருக்கேன். மற்ற எல்லாமே ஸ்பீடாக இது பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.